அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஆகஸ்ட் 24ஆம் தேதியான நேற்று நிறைய மாற்றம் தரக்கூடிய செய்திகள் வெளிவரும். கல்வித்துறையிலிருந்து, கல்வித்துறை மானிய கோரிக்கையிலிருந்து, நீதிமன்றத்திலிருந்து அப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோங்க. பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மிகச்சிறப்பான செய்திகள் நேற்று எதுவும் கிடைக்கல. ஒரு சில நல்ல செய்திகளும் கிடைச்சிது. ஸோ நேற்று நடந்த விஷயங்களை நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி, பள்ளிக்கல்வித்துறை, டிஎன்டெட் தொடர்பான லேட்டஸ்ட் அறிவிப்புகள், நீதிமன்றங்கள் வரக்கூடிய கல்வி சார்ந்த வழக்குகளோட தற்போதைய நிலை, இது எல்லாத்தையும் நீங்கள் ஆதாரத்தோடு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எக்கச்சக்க பாடப்பொருட்கள் வீடியோ வடிவில் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பேச வேண்டியது நேற்று இந்த கோர்ட்டில் கேஸ் பற்றி. ரொம்ப காலமாக நம்ம இந்த லாஸ்ட் ஒரு மாதம் 1.5 மாதமாக பொதுப்பிரிவு ஆசிரியர்களுக்கு மதிப்பெண் குறைப்பு, இதில் தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவு எடுக்க போகிறாங்க, நிச்சயமாக மதிப்பெண் குறைக்க போகிறாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு பேசிகிட்டு இருந்தோம், காத்துட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆனால் தமிழ்நாடு அரசு நாங்கள் மதிப்பெண் குறைக்க முடியாது, ஓபிசி அண்ட் எஸ்சிக்கு மதிப்பெண் குறைச்சாங்கன்னா அது இந்த இடஒதுக்கீடு பிரிவினருக்கு செஞ்சது, மற்றபடி பொது பிரிவினருக்கு மதிப்பெண் குறைப்பு தொடர்பாக எந்த விதமான நாம்ஸும் கிடையாது, அதை எங்களால் அந்த முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கைவிரிச்சிட்டாங்க. அதனால பொது பிரிவினருக்கு 90 மதிப்பெண் தான் டெட் தேர்ச்சி அப்படின்றது ஸ்டாண்டர்டாக நிற்கிதுங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிங்க. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 4 வழக்குகள் ஒன்றா சேர்த்து விசாரிக்கப்பட்டது. அதில் அந்த சிறப்பு மதிப்பெண், வருடத்திற்கேற்ப ஒரு மதிப்பெண், படிப்புக்கேற்ப மதிப்பெண், இப்படியெல்லாம் ரொம்ப நாளாக சொல்லப்பட்டு இருந்தது இல்லையா, அது எதுவும் கிடையாது. அதை மாதிரி எந்த மதிப்பெண்ணும் கொடுக்க முடியாது, அதை மாதிரி நாம்ஸ்லே கிடையாது அப்படின்னு கை விரிச்சிட்டாங்க. இதை நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம். இந்த சிறப்பு மதிப்பெண்ணோ எக்ஸ்பீரியன்ஸ் மதிப்பெண்ணோ படிப்புக்கேற்ற மதிப்பெண்ணோ கொடுக்கலாம் டெட்டில் வாய்ப்பு இல்லைங்க. டெட் மதிப்பெண்ணை குறைக்க வாய்ப்பு இருந்தால் இருக்குமே தவிர இதை மாதிரி மதிப்பெண்ணெல்லாம் டெட்டு கூட சேர்த்து கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோங்க. அது நடந்திருக்கு. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக ஒன்று என்ன நடந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90 மதிப்பெண்ணையும் குறைக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இதுல இருந்து மற்ற இடஒதுக்கீடு பிரிவுகளான எஸ்சி, எஸ்டி அண்ட் ஓபிசி, எம்பிசி என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு இதுக்கு பிறகு மதிப்பெண் குறைப்புலாம் இருக்காது. எஸ்சி, எஸ்டிக்கு இருக்கிற 60ஓ, ஓபிசி, எம்பிசி இருக்கிற 75 மார்க்கோ இதுக்கு பிறகு அதெல்லாம் குறைக்க மாட்டாங்கன்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி படித்து மதிப்பெண் வாங்கிக்கோங்க. நம்ம கூடயே உள்ள ஒருத்தவங்க 90 மார்க் எடுத்தால் தான் பாஸு அப்படின்னு இருக்கும்போது மற்றவங்களுக்குலாம் தாண்டி குறைப்பு கேட்கறது நியாயமாக இருக்காது. அது இதுக்கு பிறகு செய்யவும் மாட்டாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சு ஒரு முடிவுக்கு கொடுங்க. ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நல்ல செய்திகள் நேற்று சட்டமன்றத்தில் பேசப்பட்டது. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் ஃபில்அப் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று வெளியிடப்பட்ட அந்த புத்தகம், கல்வி துறை சம்மந்தமாக ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தில் 160வது பேஜில் செப்டம்பர் மாதம் நியமன தேர்வு யூஜிடிஆர்பிக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தது யூஜிடிஆர்பி தான் போல், காமன் டெட்டு இருக்காது போல இருக்குது. அதில் உள்ளதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வேறு அப்டேட் இருந்தால் நான் அதில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிங்க. யாரெல்லாம் ஆல்ரெடி டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ, இந்த ஸ்பெஷல் டெட் கிளியர் பண்ணுவீங்களோ, நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக யூஜிடிஆர்பிக்கு தகுதியானவங்க. 2013 பேட்ச் இருக்காங்க, அதுக்கு பிறகு நடந்த டெட் எக்ஸாமோட பேட்ச் இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே யூஜிடிஆர்பிக்கு ரெடி பண்ணுங்கள், தைரியமாக படிங்க. ஸோ யாரெல்லாம் இந்த டெட் மதிப்பெண் குறைப்போர்னு எதிர்பார்த்தீங்களோ, உங்களுக்கு நடக்கலையோ அவங்கன்னா வருத்தப்படாதீங்க. நம்ம ஆல்ரெடி படித்த விஷயம் மனசில் தான் இருக்குது. தொடர்ந்து படிங்க. நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக பாருங்கள். இருக்கிற நேரத்திலலாம் பயனுடையாக பயன்படுத்துங்க. நம்ம அடுத்த முறை 90+ வாங்கி நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு படிக்க ஆரம்பிங்க. நேற்று இது மாதிரி விஷயங்கள் நடக்கணும்னு எதிர்பார்க்கல, ஆனால் நிறைய நமக்கு எதிராக விஷயம் நடந்து போச்சு. ஓகே, வேறு அப்டேட் இருந்தால் நான் அப்புறம் தரேன். தேங்க்யூ.